இது பண்ணுறீங்க. ஓகே, அது மாதிரி நீங்கள் யூஐஎக்ஸ் டிசைனை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுமே நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் ஃப்ரீலான்ஸ் செல்ஃப் ஸ்டார்ட்டாக ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ண ஒர்க்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் டேரெக்டாக 4 ப்ராடக்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ நல்ல ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்ட்டு. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எப்படி, ஓகே இவங்கள்ட்ட 4 ப்ராடக்ட் டிசைன் கொடுத்துக்கலான்னு மாதிரி அந்த ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு கிளிக் ஆச்சுது? இல்லை, ஃபஸ்ட்டு வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, உண்மை அதுதான். சரி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நாங்கள் லான்ச் பண்ணி 3 மாதம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 14 months வந்து நாங்கள் ஸ்டெல்த்தில் தான் இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம். நம்ம என்ன பண்ணுறோமோ வந்து சரியோ தப்போ வந்து ஒரு யங் டீமோட பண்ண போகிறோம். அதனால வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்கள யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து லெஃப்ட் டு இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து சின்ன கிட்ஸை போய் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, கிட்ஸ் பை தெம்செல்ஸ் ஆர் ஜீனியஸ். இட் இஸ் எஜுகேஷன் தட் ஸ்பாயில்ஸ் தம். கரெக்டு தானே? கண்டிப்பாக. நோ, ஐ ஹாவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வந்து ரேசிங் கிட்ஸ், பட் நான் வந்து ஜென்ரல் அப்சர்வேஷனில் நான் சொல்கிறேங்க. ஸோ வந்து அது வந்து தப்பாகவும் இருக்கலாம். ஸோ அப்போது நாங்கள் என்ன அவங்கக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வந்து இன்ஃபேக்ட் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு கிளை கதை இருக்குது. ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவருக்கு நான் கால் பண்ணேன். அப்போ நாங்கள் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஆஃபீஸில் இருந்தோம். ஸோ வந்து அப்போது இப்போ நம்ம அவங்களுக்கு கால் பண்ணும்பொழுது வந்து அவங்க ஒரு ஆர்த்தி வந்து எங்கேயோ ஒரு எங்கேயோ ஒரு எங்கேயோ போயிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் பேசுகிறது வந்து அவங்களுக்கு கேட்கல, கோசன்கிற கம்பெனி அவங்களுக்கு சரியாக புரியல. அப்புறம் வந்து அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் பேசுறது சரியாக கேட்கல, கட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து செகண்ட் டைம் கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ நான் நினச்சேன், சரி வந்து ஒரு UI/UX டிசைனர்னா இங்கே வந்து இப்போ தான் ஒரு அப்கமிங் ஸ்கில் இருக்குது. ஸோ இவங்க கும்பகோணத்தில் வேறு இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ஃப்ரீலான்சிங்காக சின்ன சின்ன டிசைன்ஸ் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அவங்களோட அந்த ட்ரிபிள் ப்ரொஃபைலை வந்து நான் பார்த்துருந்தேன். அப்போ வந்து அவங்களே அப்புறம் ஈவினிங்காக கால் பண்ணாங்க. ஸோ நீங்கள் தானே கால் பண்ணீங்க, என்ன கம்பெனி அதெல்லாம் சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன் கோசன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஐ திங்க் வந்து 3rd or 4th எம்ப்ளாயி அவங்க. ஸோ வந்து அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ அப்போ வந்து சொன்னாங்க, சரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அவங்க ஆஃப்லைனில் ஒரு டாஸ்க் கொடுத்து அதை பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. ஸோ அப்போ வந்து சாய்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து இன்னும் பீப்புளை மீட் பண்ணோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 9 to 11 கேண்டிடேட்ஸ் மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவங்களை நாங்கள் பிக் பண்ணது காரணம் என்னென்னா, அகெயின் த ஜோன் ஆஃப் ஜீனியஸ் என்ன, அவங்ககிட்ட அண்டர்லைங்காக வந்து நல்ல சென்ஸ் ஆஃப் டிசைன் இருந்துச்சு, சென்ஸ் ஆஃப் கலர் இருந்துச்சு, சென்ஸ் ஆஃப் வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங். டிசைன் திங்கிங்னு சொல்ல விரும்பல, அதுக்கு ரொம்ப ஓவர் அப்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த வேலை. அவங்ககிட்ட வந்து ஓவரால் கிளாரிட்டி, ஒரு கிளட்டர் ஃப்ரீ திங்கிங். ஸோ நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கனாலே, ஆஃபீஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கிளியராக இருக்கும். ஆமாம், கிளட்டரே இருக்காது. ஸோ வரும்போது இது மாதிரி ஒரு வைப்ல பார்த்ததே இல்லை. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக பிரைட்டாக ரொம்ப காமாக நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ வந்து அப்போ அந்த டிசைன், அந்த சென்ஸ் ஆஃப் டிசைன், ஸோ வந்து அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. சென்ஸ் ஆஃப் டிசைன் அது அவங்ககிட்ட ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. ஸோ அப்படி எடுத்து நானும் கேட்டிருந்தேன், இந்த கலர் தீமிங் தான் சூஸ் பண்ணீங்க. அவங்க சொன்னாங்க அவங்க தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அவங்க தான். சரி, நான் தான் சொல்கிறேனே, என்னுடைய ஒர்க் வந்து இங்கே வந்து இட் இஸ் மோர் அபவுட் வந்து டைரெக்ஷனலாக சில இன்புட்ஸ் இருக்கும். ஓகே, இது சம்டைம்ஸ் நான் வேண்டாங்கிறத கூட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமே அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து இங்கே ஆட்டோக்ராட்டிக் கிடையாது. இட் இஸ் மோர் டெமோக்ராட்டிக், வேர் வி கொலாபரேட். அதில் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து வி டிஸ்அக்ரி பட் கமிட். ஓகே, ஒரு லார்ஜர் பிக்சரில் புரிய வச்சு இது பண்ணோம். பட் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் வந்து ஒரு 85% ஆஃப் ஆல் டெசிஷன்ஸ் டிசைனில் அது வித்யா, ஆர்த்தி, அப்புறம் இன்னும் 2 UI/UX ஜூனியர்ஸ் நவீன் இருக்காங்க, இப்போ ராஜ் வந்திருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கிறதா. ஸோ தட்ஸ் ஹவ் யூ லேர்ன். இப்போ வந்து அந்த டிசைனை நானே இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். ஸோ வந்து இன்னொருத்தங்க விழுகிறத பார்த்து நம்ம சைக்கிள் கற்றுக்க முடியாது, நம்மளே விழுந்தால் தான் சைக்கிள் கற்றுக்க முடியும். அதனால வந்து அந்த மாதிரி தான். ஸோ வி சி இட்ஸ் ஒர்க் அட் வந்து கோசன் வந்து இட்ஸ் எவல்யூஷன். கண்டிப்பாக வித் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்
விச் காம்பவுண்ட்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். கைசன் மாதிரி. ஆமாம், அவங்கள்ட்ட கேட்கும்போது அதான் சொல்லியிருந்தாங்க, அவ்வளோ ஃப்ரீடம் இருந்துச்சு. நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா, நான் செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டேன். அந்த கமிட்மெண்ட் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க அதான் சொன்னாங்க, ரொம்ப சின்ன டாஸ்க்காக இருந்தாலும் பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் ஒரே கமிட்மெண்ட்டில் தான் பார்த்து சொல்லியிருக்கேன். ஆமாம், ஆக்சுவலி இந்த ப்ராசஸில் சரி இப்போ டீம் பில்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி டெக் டீம் தான் நான் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுவேன். நம்ம டெக் ஃபஸ்ட்டாக போகிறதுனால, சேஸாக போகிறதுனால. அண்ட் ஐ எம் ஹியூஜ் UI and UX பேஷன் எனக்கு. உங்களுக்கு? ஆமாம், எனக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் டிஃப்ரென்ஷியேட்டர் வந்து UI and UX தான். இன்னைக்கு எல்லாரும் சொஃபிஸ்டிகேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லா பக்கம் யூஸ் பண்ணுறாங்க. B2Cயில் ஒரு எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கோ, வந்து சிம்பிளிசிட்டி இருக்கோ, அதே ஹேபிட் ஃபார்மேஷனில் இங்கேயும் வந்து B2Bலையும் இருக்கு. ஆமாம், வந்துட்டு இருக்காது இப்போ. ஸோ வந்து வந்துருச்சுன்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ அந்த சிம்பிளிசிட்டி அண்ட் கிளாரிட்டி, இப்போது ஒரு சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா லைக் போட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி இருக்குமா, அதே மாதிரி சின்ன சின்ன வந்து எங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக்கே அதான் சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ வந்து வெறும் மவுஸ் அண்ட் கீபோர்டு இருந்தால் வந்து எனக்கு அதில் டைப் மட்டும் பண்ணால் போதும், வந்து கோட் பண்ணணுன்னே அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது எல்லா ஆப்பும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீட்பேக் இருக்கும். ஸோ எங்களோட இது என்னென்னா ஸோ அந்த சிம்பிளிசிட்டிக்குள்ளே எங்களோட UI UX பிரின்சிபலே அதுதான். சிம்பிளிசிட்டி இஸ் த அல்டிமேட் சொஃபிஸ்டிகேஷன் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான். அது வந்து ஆர்த்தி, வித்யா 2 பேருமே அதை வந்து ரொம்ப டீப்பாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்குள்ளேயும் ஒரு கல்ச்சுரல் கண்டினியூட்டி இருக்குது. ஓகே, அதுதான். ஆமாம், ஆக்சுவலி அந்த லேண்டிங் பேஜுமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி எல்லா அப்ளிகேஷன் பார்த்தேன். இது content.ai லேண்டிங் பேஜ் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலி மேட்டர் ஆஃப் செகண்டில் அது டவுன்லோடும் ஆகிடுச்சு. டிசைனும் அவ்வளோ அவைலபிளாக இருந்துச்சு. அது மாதிரி நம்ம லாகின் பேஜ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. நான் இவ்வளோ தூரம் ஈஸியாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணதில்லை. அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், எல்லா டிசைன் நீங்களாம் பண்ணீங்க, எல்லாமே நான் தான் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனாகவும் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஐடியா இருந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எண்ட் டு எண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இவர் பிரவீன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து கஸ்டமர் சக்ஸஸ் பார்த்துக்கிறாரு. ஸோ வந்து இப்போது அவங்க ஐஸ்வர்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் கஸ்டமர் சக்ஸஸ் பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்து இது ஒரு டீம் எஃபர்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன். எல்லாரோடைய ஸோ தான் என்னோட ரோல் இதில் ரொம்ப சின்னது. அவங்க தான் வந்து தே டூ த எக்ஸிக்யூஷன் அண்ட் த ஓனர்ஷிப் அண்ட் தே ஃபீல் லைக் வந்து தே ஆர் த வந்து திட் இஸ் சக்ஸஸ் வந்து தே ஹாவ் டு எனேபிள் அப்படி. ஸோ அந்த ஓனர்ஷிப்பை கொண்டு வர்றது அவங்க ராகுல் அண்ட் என்னோட பொறுப்பு. ஓகே, அதை நாங்கள் சரியாக பண்ணுறோம் நினைக்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு தெரியும். ஓகே, ஆமாம், ஆக்சுவலி ஒரு 5 வருஷத்துல தான் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். ஆமாம், இது டூ ஏர்லி ரைட். ஓகே.